அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவுல மேஷ ராசி அன்பர்களுக்கான மார்ச் மாத ராசி பலன்கள் தாங்க பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி முதன்முறையா நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல்ல பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் மார்ச் மாதத்துல நீங்க புதிய வழியில தான் உங்களுடைய மார்ச் மாதத்தை நீங்க தொடங்க போறீங்க. உங்களுடைய சிந்தனை போக்குல ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட போகுது. முக்கியமா இந்த மாதத்துல செவ்வாய் பார்த்தோம்னா உங்களுடைய ராசி அதிபதி உச்சம் பெற்று 10ஆம் இடத்துல மார்ச் 15ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாருங்க. அதனால எதுலையுமே உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையோட ஒரு கான்பிடென்ட்டா நீங்க இந்த மாதம் செயல்படுவீங்க. உங்களுக்கு கொஞ்சம் மாற்றி யோசிப்பீங்க. கடந்த காலத்துல இது வரைக்கும் சில பிரச்சனைகள் இழுபறியாக இருக்கு, முடிவு பெறாமல் இருக்கு அப்படின்னா அந்த முடிவு பெறதுக்கான முயற்சிகள் நீங்க நிறையவே செய்வீங்க. தொழில் காரணமாக நிறைய முயற்சி செய்வீங்க. உங்களுடைய ராசி அதிபதியாகவும் 8ஆம் அதிபதியாகவும் வரவர் முற்றம் பெறும் பொழுது உங்களுக்கு ஒரு ஒர்க் ப்ரெஷர் இருக்கும். டைம் சேவ் பண்றது கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும். அது பிசினஸ் பண்றவங்களாக இருந்தாலுமே வேலைக்கு போறவங்களாக இருந்தாலுமே இந்த நேரத்துல உங்களுக்கு அலுவலகத்திலேயே நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரியான அமைப்புகள் இருக்கும். குடும்பத்தோடைய டைம் ஸ்பெண்ட் பண்றது ரொம்பவே குறைவா இருக்கும் அப்படின்னு தான் சொல்லலாம். இந்த 5ஆம் அதிபதியாக வரக்கூடிய சூரியன் 11ஆம் இடத்துல இருந்து சனியை பார்க்கிறாரு. அப்போ ஃபர்ஸ்ட் 14 நாள் அப்போ உங்களுக்கு தொழில் ரீதியாக பிரச்சனைகள் வரும். தொழில்ல கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர் இருக்கத்தான் செய்யும், டென்ஷன் இருக்கும், இடமாற்ற சிந்தனைகள்லாம் இந்த காலகட்டத்துல ஏற்படுத்தும். அப்படி இல்லைன்னா சில பேருக்கு இடமாற்றமே கூட ஏற்படும். புதிய வாய்ப்புகள் கிடைக்குமா அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பாக கிடைக்கும். குரு உங்களுடைய ராசியிலேயே இருக்கின்ற காரணத்தால உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் தொழில் இருந்தாலுமே புதிய வாய்ப்புமே உங்களுக்கு கொடுப்பாரு. பாக்கிய ஸ்தானாதிபதியாக வரக்கூடிய குரு உங்களுடைய ராசியிலேயே இருந்து பாக்கியஸ்தானத்தை பார்க்கறாருங்க, அவருடைய 9வது பார்வையாக. அப்போ உங்களுக்கு முயற்சிக்கேற்ற பலன்களை நீங்க அடையலாம். ஏன்னா அரசு ரீதியாக வேலை செய்யறவங்களுக்கு மதிப்பு மரியாதை இந்த காலத்துல இருந்துகிட்டே இருக்கும். வேலை பார்க்குற இடத்துல சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் 10ஆம் இடத்துல மார்ச் 8ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. அப்போ வாழ்க்கை துணைவரோட சேர்ந்தே சொத்துக்கள் வாங்குறது, அப்படி இல்லைன்னா அவருடைய சப்போர்ட்டால ஒரு ஆடம்பர பொருள் வீட்டுக்கு வாங்குறது, கடந்த காலத்துல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் குறைஞ்சி ஒரு அந்யூன்யம் ஏற்படும். ஒரு பெரிய அளவுக்கு டிஸ்டன்ஸ் கிடையாது. சப்போஸ் தொழில் காரணமாக ஏதோ ஒரு வகையில நீங்க பிரிஞ்சே இருக்கீங்கன்னா கூட வாழ்க்கை துணையோட ஒரு பக்கம் இருக்கீங்க, நீங்க ஒரு பக்கம் இருக்கீங்கன்னா கூட கண்டிப்பா போன்ல பேசும்போது ரொம்பவே பாசமா அன்பா பேசக்கூடிய சூழ்நிலைகள்லாம் உங்களுக்கு வரும். ஏன்னா இப்ப பேசலன்னா கூட பார்த்தோம்னா உங்களுடைய வாழ்க்கை துணை பற்றிய சிந்தனைகளோ பிள்ளைகள் பற்றிய சிந்தனைகளோ உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். அவங்களோட சேரணும், அப்படி இல்லைன்னா அவங்களோட வாழணும், அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைப்பீங்க. ஆனா இந்த நேரத்துல சில பேருக்கு அது முடியாத மாதிரி இருக்கும். ஒரு வேலை விஷயமாவது வெளியேயோ இல்ல வெளியே பயணம் செய்யறதுக்கோ, தொழில் காரணமாக இருக்கிறது, இல்லைன்னா வேலை செய்யற இடத்துலயே தங்கறது, இந்த மாதிரியான சூழ்நிலைகள் உங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கு. சோ அப்ப பார்த்தோம்னா ஏதோ ஒரு வகையில ஈர்ப்பு இருந்துகிட்டே இருக்கும். ஆனா வாழ்க்கை துணைவருக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய இந்த இடைவெளியில சில பேருக்கு பார்த்தோம்னா ஒரு 3வது நபர், குறிப்பா வயதில் மூத்த பெண்களால சில பேருக்கு பிரச்சனைகள் இந்த காலகட்டத்துல வரும். அதுவும் குறிப்பா வேலை பார்க்கக்கூடிய இடத்துல. ஏன்னா மாதத்துடைய பிற்பகுதியிலே செவ்வாய் பெயர்ச்சி ஆகி மார்ச் 15ஆம் தேதியில இருந்து சனி செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை 11ஆம் இடத்துல ஏற்படுறதால உங்களுக்கு எதிர்பாலினரின் ரிலேஷன்ஷிப் அஃபெக்ஷன் அட்ராக்ஷன்லாம் இந்த காலகட்டத்துல ஏற்படும். ஸோ அப்போ அது உங்களை திருமண வாழ்க்கையில கொஞ்சம் பாதிப்பை ஏற்படுத்தும் மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும். ஸோ அந்த உறவுல நீங்க அஃபெக்ஷன் அட்ராக்ஷன் வருது அப்படின்னா அதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றிக்க நீங்க கடினமா போராடுவீங்க. அது சக்சஸ் ஆகும். மாதத்துடைய முதல் பகுதியில உங்களுக்கு பணம் வரும், கொஞ்சம் தட்டுப்பாடா இருக்கலாம். ஆனா உங்களுக்கு குறிப்பா மாதத்துடைய முதல் பகுதியில 5ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கிறதால உங்களுக்கு பிள்ளைகள் வழியில உங்களுக்கு பணம் அதிகமாக செலவாகும். சுப செலவாகவும் இருக்கலாம், இல்ல பிள்ளைகளின் உடல்நல பாதிப்புகளாக கூட இருக்கலாம். அதுக்காக செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலை கூட உண்டாகலாம். அப்படி இல்லைன்னா பிள்ளைகளிடையே கருத்து வேறுபாடு வரும். குறிப்பா மூத்த மகனுடன் கருத்து வேறுபாடு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த காலகட்டத்துல. அது வளர்ந்த பிள்ளைகளாக இருந்தா கருத்து வேறுபாடு வரும். உங்க பேச்சை கேட்காம இருப்பாங்க.
அவங்களுடைய செயல்பாட்டுக்கு நீங்க மறுப்பு சொல்லும் பொழுது அவங்க வந்து நீங்க சொல்றதை கேட்காம வேற ஒண்ணு செய்யறதுக்கான காலகட்டம் இந்த மாதத்துல இருக்கு. உங்களுக்கு அந்த விஷயம் வந்து மன அழுத்தத்தை ஏற்படுத்தும். ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலையால உங்களுக்கு பணம் வந்து செலவாகும் அப்படின்னு சொல்லலாம். ஆனா வரவு வந்து குறைவா இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்க வெளியில கொடுத்த பணத்தை வாங்குறதுக்கு முயற்சி பண்ணி முதல் பகுதியில அது முடியாம போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா நீங்க வந்து ஒருத்தவங்க கிட்ட பணம் வாங்க எதிர்பார்க்கறீங்க அப்படின்னா அந்த பணம் உங்களுக்கு கைக்கு வர்றதுல தாமதம் ஏற்படும். ஆனா சூரியன் பயிற்சி ஆகி மார்ச் 14வது தேதி அன்னைக்கு 12ஆம் இடத்துக்கு போறாருங்க. அப்போ அங்க வந்து ராகுவோட சூரியன் மேலும் புதன் சேர்க்கை நடைபெறுது. அப்போ பார்த்தோம்னா உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் பார்த்தோம்னா 15ஆம் தேதியிலிருந்து ராசிக்கு 11ஆம் இடத்துல சுக்கிரன் செவ்வாய் சனி சேர்க்கை. அப்போ இந்த நேரத்துல பணத்தட்டுப்பாடு ஓரளவுக்கு நீங்கும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். அதனால வந்து நீங்க பிரச்சனையை அழகா சமாளிப்பீங்க. உங்களுடைய எண்ணங்கள் ஆசைகள் நிறைவேறக்கூடியதாகவே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருக்கும். அதே போல பிசினஸ் பண்றவங்களை கூட பார்த்தோம்னா இந்த நேரத்துல உங்களுக்கு வியாபாரம் நல்லாவே இருக்கும். நிறைய ஆர்டர்ஸ் வரும். உங்களுக்கு வருமானம் கூடுதலாக கிடைக்க இந்த காலகட்டத்துல வாய்ப்பு இருக்கு. சில பேர் வந்து தொழிலை வேற இடத்துக்கு மாத்தலாம், விரிவுபடுத்தலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் இந்த காலகட்டத்துல வரும். அப்போ நீங்க பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பண்ணுங்க. திருமண வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுக்கு இந்த மாதத்துல உங்களுக்கு கருத்து வேறுபாடு இல்லை. ஆல்ரெடி உங்களுக்கு ஏதாவது தோஷத்தால பிரிந்து இருக்கிறவங்க மட்டும் இந்த காலகட்டத்துல சேர முடியும்னா அதுக்கான பதில் உங்களுடைய சுய ஜாதகத்துல தாங்க இருக்கு. ஏன்னா 2 பேருக்குமே கலத்திர தோஷம் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து சேர்றதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தாது. அதே மாதிரி வம்பு வழக்குல இருக்கீங்கன்னா கூட அது உங்களுக்கு சாதகமாக இருக்காது இந்த காலகட்டத்துல. அது எந்த கேஸாக இருந்தாலுமே, டிவோர்ஸ் கேஸா இருந்தாலும் சொத்து கேஸா இருந்தாலும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு டென்ஷனை கொடுக்குற மாதிரி இருக்கும் வம்பு வழக்குகளை பொறுத்த வரைக்கும். சூரியனை பொறுத்த வரைக்கும் 12ல இருக்கிறதால தூக்கம் இல்லாம மனமீதி இல்லாம இருக்கக்கூடிய சூழ்நிலை சில பேருக்கு ஏற்படும். அதனால முடிந்த அளவுக்கு தியானம் செய்ய பாருங்க. தூக்கத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தூங்குங்க. கண்டிப்பா உங்களுக்கு மன அமைதியும் ஆரோக்கியமும் கிடைக்கும். உடல் நலத்துல நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்துறது ரொம்பவே நல்லது. மருத்துவ விரயம் கூட ஆகும். அதே மாதிரி இந்த நேரத்துல கண்கள் தொடர்பான பிரச்சனைகள், சளி தொல்லைகள், அதே மாதிரி நிறைய சின்ன சின்ன நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. முடிந்த அளவுக்கு ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. மெடிடேஷன் பண்ணுங்க. நல்லா தூங்குங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல சிந்தனைகளும் ரொம்பவே தெளிவா இருப்பீங்க. ஆனா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெளிவான சிந்தனையோட செயல்படக்கூடிய மாதம் தான். தெளிவான சிந்தனை மூலம் ஒரு புதியதான முயற்சிகள் கூட செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வேலை தேடுறவங்களுக்கு கூட புதிய வாய்ப்பு கிடைக்கும். ஆனா அலைச்சல்கள் பயணங்களாவே இருக்கும். அதுவும் குறிப்பா தொலைதூர பயணத்துக்காக முயற்சி பண்றீங்க, குறிப்பா பூர்வீகத்தை விட்டு வேற ஊருக்கு போய் வேலை தேடுறீங்க, வேலைக்காக முயற்சி பண்றீங்கன்னா அந்த வேலை உங்களுக்கு கிடைக்கும். அதே போல வெளிநாட்டுல இருக்கக்கூடியவங்க தாய் நாட்டுக்கு வந்து போகக்கூடிய சூழ்நிலைகள் இந்த காலகட்டத்துல ஏற்படும் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க இந்த மாதத்துல ஒரு சுற்றுலா செல்லுவீங்க. அப்படி இல்லைன்னா ஒரு பயணங்கள், ஒரு அலைச்சல்கள் உங்களுக்கு இந்த மாதத்துல கூடுதலாக இருக்கும். அதுவுமே உங்களுக்கு பிடிச்சமானவங்க கூட நீங்க செல்றதுக்கான வாய்ப்பு கூட இந்த மாதத்துல இருக்கு. இந்த 11ஆம் இடத்துல சனி செவ்வாய் சேரும் பொழுது குறிப்பா சகோதர வழி உறவுகள் கொஞ்சம் சரியில்லாம இருக்கும். கருத்து வேறுபாடு இருக்கும். மன சங்கடங்கள் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதே போல மாதத்துடைய முதல் பகுதியில சூரியன் சனி அஸ்தங்கப்படுத்துறதால தந்தையோட கருத்து வேறுபாடுகள் வரலாம். அப்படி இல்லைன்னா தந்தைக்கு உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டு நீங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சொத்துக்கள் வாங்கும் பொழுது நீங்க டாக்குமெண்ட் வெரிஃபை பண்ணிட்டு வாங்குறது ரொம்பவே நல்லது. இந்த நேரத்துல வாங்குறதை விட விற்கிறதுக்கான சூழ்நிலைகள் நிறையவே இருக்கு. இப்போ வந்து நீங்க ஒரு நிலம் வச்சிருக்கீங்கன்னா அதுக்கான விலை வந்து உங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த மாதிரி இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு செவ்வாய் உச்சம் பெறதால. அதனால மாதத்துடைய முதல் பகுதியில உங்களுக்கு நீண்ட நாளாக விற்க முடியாத சொத்தை வித்து அதனால ஆதாயம் அடையக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் இருக்கு. அப்போ இந்த மாதம் உங்களுக்கு கிரக நிலைகள் பொறுத்த வரைக்கும் எல்லாமே சாதகமா தாங்க இருக்கு. மேலும் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்புமாக வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி.